ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சொரூபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, சீதா மாதா லக்ஷ்மணன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆசிரமத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு மூலிகை பானம் கொடுக்கணுங்கிறதுக்காக, மூலிகை பறிப்பதற்காக வனப்பகுதிக்குள்ளார செல்றாங்க. நீண்ட தூரம் போயும் கூட அந்த மூலிகை கிடைக்கல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மூலிகை பறித்து கொண்டு இருக்கும்போது யாரோ ஒரு பெண் ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருக்க அழுகுரல் கேட்குது. அதுக்கு யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல மாதா போறாங்க. அங்க போய் பார்த்தா சந்திரிகாங்கிற ஒரு பெண் தன்னை ஒரு மாயாவி போன்ற ஒரு பெண் தனது கணவனை ஏமாற்றி அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க, தன்னை துரோகம் பண்ணிட்டாங்க தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி வேதனையில துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அந்த மூலிகை பானத்தை கொடுத்து அவங்களுக்கு உணவெல்லாம் சமைத்து கொடுத்து பார்த்துட்டு வர்றாங்க. மீண்டும் லக்ஷ்மணனுக்கு சில மூலிகைகள் பறிச்சுட்டு இங்க ஆசிரமத்துக்கு வராங்க. இதுவரை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுது. லேட்டான சமயத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் கூட வெளியில போயிட்டு அவரும் வந்துடுறாரு. ஏன் இவ்வளோ லேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லக்ஷ்மணன். அதற்கு மாதா சொல்றாங்க, மூலிகை தேடி போனேன், அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள்ட்ட விளக்கம் சொல்லிட்டு இருந்தா சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமைத்துட்டு 3 பேரும் சாப்பிட்றாங்க. சீதா மாதா, லக்ஷ்மணன், ஸ்ரீராமன் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாருமே பேசாம ரொம்ப மௌனமா இருக்காங்க. அப்ப லக்ஷ்மணன் தான் அந்த மௌனத்தை கலைக்கிறாரு. ஏன் 2 பேரும் ரொம்ப மௌனமா இருக்கீங்க, என்னாச்சு உங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது பார்த்தீங்கன்னா சீதா மாதா சந்திரிகா கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ரீராமன் என்னவோ தான் வெளியில போயிட்டு வந்த அந்த பகுதியில என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப ஸ்ரீராமன் சொல்றாரு, இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நான் சந்திச்சேன். என்னன்னா, நான் வனப்பகுதிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த ஆற்று படுகையில ஒரு ஒரு உயர்ந்த யோகியோட சவம் மிதந்து வந்துகிட்டு இருந்தது. அதனுடைய முகம் குப்புற இருந்ததுனால யாருன்னு தெரியல. என்னடா யோகியோட சவம் நதியில வருது அப்படின்னுட்டு இந்த அளவுக்கு சூழ்நிலை மோசமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையில நான் அந்த சவத்தை மேலே இழுத்து போட்டேன் கரையில. என்னால முடியல, தூக்க முடியல. அவங்களுக்கு தகனம் பண்றதுக்கு தூக்கலான்னா தூக்க முடியல. அந்த வழியில பாத்தீங்கன்னா 2 மாணவர்கள், அதாவது குருகுலத்திலிருந்து 2 மாணவர்கள் போயிட்டு இருந்தாங்க, வழியில போயிட்டு இருந்தாங்க. அவர்களை உதவிக்கு அழைக்கலான்னு அழைத்தேன். அவர்களும் பார்த்துட்டு, ஓ இவரா, இந்த ஆளுக்கு நாங்கள் உதவ மாட்டோம், ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகியை திட்டுனாங்க. இருந்தாலும் நான் இறந்தவங்களை திட்டக்கூடாது, அவர்கள் என்னதான் தவறு பண்ணியிருந்தாலும் இறந்த பிறகு அவங்கள திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உதவி கேட்டேன். அந்த பசங்க உதவி பண்ணாங்க. அந்த யோகி போன்ற அவருக்கு தகனம் பண்ணிட்டு நான் இப்பதான் வர்றேன் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸ்ரீராமன். உடனே சீதா மாதாவுக்கு கனெக்ட் ஆயிடுது. என்னன்னா, சந்திரிகா தானே சொன்னாங்க, பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பெண்ணோட போயிட்டாங்க, ஒரு மாயாவி கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அதுவும் கனெக்ட் ஆகுது. இவர் ஸ்ரீராமன் சொன்னதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுது. ஒருவேளை சந்திரிகாவோட கணவன் தான் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதன் பிறகு சொல்றாங்க, மாதா கூட தான் மூலிகை பறிக்க போகும்போது இந்த மாதிரி சந்திரிகாங்கிற ஒரு பெண்ணை பார்த்ததாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு இதை அவங்க சொல்றாங்க. அப்பா, சந்திரிகாவோட கணவனை தான் நீங்க தகனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா ரொம்ப வருத்தத்துல ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. தனது கணவனை எப்படியாவது தங்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நான் உடனே சந்திரிகாவுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. உடனே ஸ்ரீராமனும் லக்ஷ்மணன் சொல்லுவாங்க, இந்த சமயத்தில் நீ போகக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே மாயாவே அங்கங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க,
அதனால நீ எங்களுடைய துணை இல்லாம நீ எங்கவுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரவு பொழுது இல்லையா, அது இல்லாம இவங்க மாதாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோபாமுத்ரா அப்படிங்கிற அவங்க அந்த மாதா என்ன பண்ணுவாங்க, நிறைய முத்திரைகளும் மந்திரங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு வகையான மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி அவங்க தியானத்தில் அமர்ந்துருவாங்க. தியானத்தில் அமர்ந்து அந்த மந்திர உச்சாடனம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க சூக்ஷ்ம சரீரத்தில் வெளியில் வந்து, அதாவது தியானத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சூக்ஷ்ம சரீரம் வெளியில் வந்து சந்திரிகா கிட்ட அந்த சூக்ஷ்ம சரீரம் போயிடும். ஏன்னா எப்படியாவது இவங்க வந்து சந்திரிகாவுக்கு அந்த செய்தி சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா, உடனே அந்த சரீரம் சந்திரிகா கிட்ட போகும். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரிகா வந்து அந்த பார்வதி அம்மன் சிலைக்கு அருகில் அமர்ந்து, அதாவது அந்த சிலை மேலே தாளையை வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களாமா அந்த டைமில். ஆனால் இவங்க ஃபிசிக்கல் பாடியில் இவங்க போகலை, இவங்க சூக்ஷ்ம சரீரத்தில் போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற அவங்களுடைய விஷயம் மாதாவுக்கு தெரியும், ஆனால் மாதா போன விஷயம் சந்திரிகாவுக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா ஃபிசிக்கல் கண்ணில் அவங்களால பார்க்க முடியாது. இதை உணர்ந்துகிட்ட பார்வதி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிலையிலிருந்து பார்வதி அம்மன் வெளியே தோன்றி, சந்திரிகா உனக்காக சீதா தேவி உன்னை பார்க்க வந்திருக்காங்க, நீ அவங்க என்னவோ சொல்ல வந்திருக்காங்க, நீ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அசரீரை மாதிரி குரல் வந்து சந்திரிகாவை எழுப்பிவிட்டு அந்த சிலைக்குள்ளே போயிடுவாங்களாம் பார்வதி அம்மா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த சக்தி கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதனால சந்திரிகா கண் திறந்து பார்க்கும்போது இவங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய சீதா தேவியோட உருவம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சோடனே அம்மா வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து சீதா தேவி சொல்லுவாங்க, சந்திரிகா நீ கொஞ்சம் மனதை திடப்படுத்திக்கோ, இது போல் உனது கணவன் வந்து இறந்துட்டாரு, இப்போ ஸ்ரீராமர் வந்து உன்னது கணவனது சரீரத்திற்கு தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீதா தேவி சொல்லுவாங்க. சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு மேலும் துக்கம் அதிகமாயிடும். ஏன்னா எப்பயாவது ஒரு நாளைக்கு தன் கணவன் தன்னிட்ட திரும்பி வருவாங்கங்கிற ஒரு ஆசையில தானே அவங்க இருக்கிறாங்க இவ்வளோ நாள். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி, தனது கணவன் திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களால தாங்க முடியாது. உடனே மாதா சொல்லுவாங்க, நீ வருத்தப்படாத, இதை வந்து நீ ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா நீ உன்னோட அன்பால் நீ அவங்கள வந்து ஈர்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுடைய முன்னேற்றம் வந்து தடைபட்டு போயிடும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நாமும் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மாஸ்டர்ஸ், ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது நம்ம உறவுகள் யாராக வேணுமா இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக கூட இருக்கலாம். நமது உறவுகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க மேலே வச்சிருந்த அன்பினால அவங்கள வந்து மறுபடியும் அழுதுகிட்டு அவங்கள பார்க்கணும், அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருந்தி அழுகும்போது என்ன நடக்கும்னா, அவங்களுடைய அடுத்தபடியான அவங்களுடைய முன்னேற்றம் வந்து அவங்க வந்து தடைபடுமா, அவர்களோடது அடுத்த செயல் தடைபட்டு போகும். ஏன்னா இந்த சமயம் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் முடிந்ததுனால தான் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்க அடுத்த பிறவிக்கு உண்டான செயல் தான் செய்ய போகிறாங்க. அப்போ அது வந்து ப்ரமோஷன் மாதிரி. இப்போ நம்ம வருந்தி அழுகிறோமோ அப்போ என்னாகும், அவங்க வந்து அடுத்த பிறவிக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான போகிறது வந்து தடைப்பட்டு போயிடும். அதுதான் மாதா இந்த இடத்துல சொல்கிறாங்க, நீ அழக்கூடாது, நீ உன்னுடைய மனதை தைரியப்படுத்திக்கோ, உனது கணவன் சாதாரண ஆள் கிடையாது, ஏன்னா ஸ்ரீராமனே தானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உனது கணவன் அந்த அளவுக்கு நல்லவன் தான், நீ அவனை வந்து கணவனை வந்து குறைவாகவும் நினைக்காத, அவங்களுக்கு வழிவிடு, போகிறதுக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வழிவிடு, நீ அழுகாத, உன்னை நீ தைரியப்படுத்திக்கோ, உனது கணவன் வந்து உன் மேலே ரொம்ப அன்பு இருக்கு, அதனால் உனது கணவனை நீ வேறொரு சூழ்நிலையில நீ சந்திப்ப, அதாவது இந்த சரீரத்தில் வேணுமா இனிமே சந்திக்க முடியாம போகலாம், ஏன்னா அவர் இறந்துட்டாரு, இனி வேற ஒரு சூழ்நிலையில உனது கணவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கு, அதனால நீ வருந்தாத, உன்னை நீ தேத்திக்கோ, அது மட்டும் இல்லாம நீ உனது ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்டான அடுத்த செயலை செய். ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்டான செயல் என்னன்னா, நீ தியானம் பண்ணு,
நீ அதே போல் உனது தியான சக்தியால் 4 பேர்த்துக்கு நீ பகிர்ந்துக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல மாதா சொல்கிறாங்க. நீ தியானம் பண்ணி உன்னத நிலைக்கு உண்டான மார்க்கத்தை நீ தேடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்கிறாங்க. சொன்னோடனே அழுதுகிட்டு இருந்த அந்த சந்திரிகா மனம் தேர்த்தி கொண்டு சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அதற்கு காரணம் அந்த மாயாவி தானே. அந்த மாயாவிக்கு எதுவும் வராதா? ஏன்னா இவ்வளோ துக்கத்துல ஆழ்த்தின அந்த மாயாவிக்கு எதுவும் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதா கிட்ட கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, கண்டிப்பா வரும். ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இல்லையா. உன்னை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு ஆளாக்குன அவங்க அதற்குண்டான செயல் அவங்களுக்கு கிடைக்கும், பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வருங்காலத்துல ஜீவ சவமா வாழ்வாங்க அப்படின்றாங்க. மாதா அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஜீவ சமம் அப்படின்னா என்னன்னா, வாழ்ந்துகிட்டே பிணம் போல வாழ்றது. அதாவது வாழ்வாங்க, ஆனா செத்த பிணம் மாதிரிதான் வாழ்வாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு இதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு கடினமான ஒரு வார்த்தை அது. ஜீவச்சவம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வார்த்தை. அந்த வார்த்தைய மாதா சொல்றாங்க. இந்த மாதிரி ஜீவச்சவமா அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மாதா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நீ உன்னை தைரியப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா தியானத்துல இருக்காங்க இல்லையா, சூக்ஷ்ம சரீரத்துல நான் இருந்த பகுதிக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கடைசியா சொன்ன அந்த வார்த்தை நினைவுலே இருக்கும். ஜீவச்சவமா வாழ்றது அப்படிங்கிற அந்த வார்த்தையே நினைவுல இருக்கும். இப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இது அவங்களுக்கே தெரியாம அந்த வார்த்தை வந்திருக்கு. அது இவ்வளோ கடுமையான வார்த்தை சொல்லியிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் அதே போல் கோதாவரி நதிக்கு போவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கு போகும்போது அந்த நதி அது மகள் போல் இல்லையா மாதாவுக்கு பேசும். இனிமே நீ ரொம்ப கவனமாக இருக்கணுமா, ஏன்னா இப்போ சூழ்நிலை சரியில்லை, மோசமான நிலை நெருங்கிக்கிட்டு இருக்கு, அதனால இப்போ நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவரி நதி மாதா கிட்ட பேசும். உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மாதா வருவாங்க, தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. இங்கே ஆசிரமத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு சுகந்தம், அந்த மெய் மறக்கக்கூடிய அந்த சுகந்தம் வரும். வந்த உடனே மாதா என்ன நினைப்பாங்கன்னா, ஓஹோ இப்போ பூமியில புதுசா ஒரு மலர் புதுசா உற்பத்தி ஆயிருக்குதா என்னவோ, அதனாலதான் அந்த கோதாவரி நதி அந்த மலரை நமக்கு காமிச்சு கொடுக்கணும், அந்த செடியை நமக்கு காமிச்சு கொடுக்கணும்னா அந்த சுகந்தத்தை நமக்கு அந்த காற்று மூலமே அனுப்புதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. மாதாவுக்கு எதிர்மறையா யோசிக்க தெரியாது. உடனே அப்படி நினைப்பாங்க. நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு மாதாவுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த மாயாவை ஞாபகம் வந்துடும். ஆமால்ல, இப்பதானே கோதாவரி கூட சொன்னாங்க, ஒருவேளை நம்ம ஆசிரமத்துக்கு ஏதோ அந்த மாயாவி வந்திருக்குதோ, இவ்வளோ அருகில இவ்வளோ அற்புதமான ஒரு சுகந்தம் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கலான்னு எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அரண்மனைக்குள்ள ஆசிரமத்துக்குள்ள உள்ள வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமனுக்கு நிறைய உடம்புல நிறைய காயங்கள் இருக்கும், லக்ஷ்மணனுக்கு தோள்பட்டையில் மிகப்பெரிய காயம் இருக்குமா. அப்போ சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துச்சு, போன பக்கம்லாம் நிறைய அசுரர்கள், பெரிய யுத்தமே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ரீராமன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேட்டுக்கிட்டே இவங்க சமைக்கிறதுல இது பண்ணும்போது அந்த மாயாவியோட விஷயம் மறந்தே போயிடுவாங்க மாதா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைய பொழுதும் போயிடும். அடுத்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் எல்லாரும் இருப்பாங்க. ஸ்ரீராமன், சீதா மாதா, லக்ஷ்மணன் எல்லாருமே ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு நாள் இதே மாதிரி மறக்கக்கூடிய அந்த சுகந்தம் வரும். அந்த சுகந்தம் வரும்போது மாதா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, மாயாவி தான் வருவா போல இருக்கு, இந்த இடத்துல அற்புதமான சுகந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே
மாதா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரியாது இல்லையா. லக்ஷ்மணன் சொல்லுவான், ஆஹா எவ்வளவு அற்புதமான ஒரு வாசனை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டா இவர்களுடைய ஆசிரமத்துக்குள்ளாரே அடி எடுத்து வச்சிருவாங்களாம். இங்க மாதா கிச்சன்ல வந்து சமையல் அறையில சமைத்துக்கிட்டு இருக்கும்போதே அடி எடுத்து வச்சிருவாங்களாம் உள்ள. வச்சிட்ட உடனே ஸ்ரீராமன் பேசுவாராம், யாரும்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து ஒரு யோகியோட பெண்ணு, இங்க பக்கத்துல தான் ஆசிரமத்துல இருக்கோம், இங்க புதுசா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன், உங்களுக்கு நான் சமைத்து எடுத்து வந்திருக்கேன், இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். உடனே இதை கேட்க கேட்க மாதா டக்குன்னு வெளியில வந்துருவாங்களாம். வெளியில வந்த உடனே அந்த பெண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குமா, இது யாரு, சமையல்காரங்களை அதாவது பணியால வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாவி கேட்ட உடனே ஸ்ரீராம சொல்லுவாங்களாம், இது பணியால் கிடையாது, என்னுடைய தர்ம பத்தினி அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இவங்க சொல்ல சொல்ல அதுங்களையும் அந்த உணவை வந்து ஸ்ரீராமன்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸ்ரீராமன் என்ன பண்ணுவாரு, இது வந்து நீ பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு மாதா கிட்ட கொடுத்துருவாங்க. அப்பதான் சாப்பிட அமருவாங்களாமா. உடனே நீ பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நீங்களும், ஏன்னா விருந்தினர் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் பரிமாறணும் இல்லையா, நீங்களும் சாப்பிடுங்கன்ட்டு அவங்களையும் உட்கார வைப்பாங்களாம். இல்லை நீங்க சாப்பிடுங்கன்னா இல்லை உட்காருங்கன்ட்டு 3 பேரையும் உட்கார வச்சுட்டு மாதா உள்ள போவாங்களாம். உள்ள போய் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா இவங்க மாதாவுக்கு சரி இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாம கொள்ளைப்பறமா போய் அங்க இருக்க ஒரு மரத்துக்கு அடியில அந்த உணவை வந்து கொட்டிட்டு அதை சுத்தமா கழுவிட்டு மாதா சமைத்த அந்த உணவை அந்த பாத்திரத்துல எடுத்துட்டு வந்து பரிமாறத்துக்கு வருவாங்களாம். இவங்க 3 பேத்துக்கும் பரிமாறுவாங்க. பரிமாறும்போது இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். 3 பேரும் சாப்பிடுவாங்களாம். அப்ப வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாயாவிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுமா. என்னன்னா நம்ம சமைச்சு கொண்டு வந்த உணவு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, இன்னும் ஒண்ணுமே ஆகலை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ரீராமர் கண்டுபிடிச்சிருவாராம். ஏன்னா சீதாவோட சமையல் அவருக்கு தெரியும் இல்லையா. ஓஹோ, இந்த பெண்ணு கொண்டு வந்தது கொடுக்காம தான் சமைச்சதை கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன நினைப்பாருன்னா வேற மாதிரி, சரி அந்த உணவை கொடுக்க வேணாம், பொறாமையில எதுவும் மாதா கொடுக்கலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைப்பாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த மாயாவி கேட்பாங்க, எங்க நான் சமைத்த உணவை கொடுக்காம வேற உணவு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கோபமா மாதாவை அடிக்கிறதுக்கு போவாங்களாம் அந்த மாயாவி. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்ரீராமர் என்ன பண்ணுவாராம், தனது மனைவி அடிக்க வர்றாங்களேன்ட்டு தடுக்க போவாராம். ஆனா அங்க இருக்கிற லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாராம், தன் கையில இருக்கிற ஒரு வாள் எடுத்து டக்குன்னு வீசிடுவாராம். வீசினவுடனே என்ன நடக்கும், அந்த மாயாவியோட மூக்கு வந்து கட்டாயி போயிடும். கட்டான உடனே கொடன்னு ரத்தம் ஊத்துமா. உடனே அவ வந்து தனது அந்த மாயாவி உருவத்துல இருந்து நிஜ உருவத்துக்கு வந்துருவாளாம், அந்த அரக்கி உருவத்துக்கு வந்துருவாளாம். வந்து நான் யாருன்னு தெரியுமா, நான் வந்து ராவணனுடைய தங்கச்சி, என் பேரு சூர்பனக, என்னைய வந்து இவ்வளவு பெரிய அவமானம் பண்ணிட்ட, என்னுடைய மூக்கை வெட்டி இவ்வளவு பெரிய அவமானம் பண்ணிட்ட, அதனால நீ வந்து ரொம்ப மோசமான நிலை இறப்பு வந்து உனக்கு ஏற்படும் அப்படின்னு சாபம் விடுறாங்களாம் லக்ஷ்மணனுக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அவ அழுதுட்டே போயிடுவான். அவ விட்ட சாபம் என்னன்னா, நீ வந்து ரொம்ப மோசமான சாவனை எதிர்கொள்வ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனுக்கு சாபம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த அந்த நேரத்துல அங்க என்ன நடந்ததுன்னே இவங்களுக்கு புரியாது, அவ்வளோ குயிக்கா எல்லாம் நடந்து முடிஞ்சிருமா. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிப்பாங்க. லக்ஷ்மணன் ரொம்ப வருந்துவான், ஐயோ என்னால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீராமன் அவரு தன்னை இதுக்கு தான் வருந்து வரான், ஐயோ இப்படி ஆயிடுச்சு தன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பெண்ணோட மூக்கை கட் பண்ணா அதுக்கு உண்டான கர்ம பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். அது சீதா மாதா சொல்லுவாங்களாம், ஐயோ ஒரு பெண்ணோட மூக்கை வந்து கட் பண்ணிட்டா அது எவ்வளவு பெரிய பாவம், கர்மா இல்லையா, அந்த கர்மாவை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துவாங்களாம். இதுக்கு நானும் எனது சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்லுவாங்களாம். ஸ்ரீராமனும் கூட சொல்வாராம், இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, உனக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதற்கு லக்ஷ்மணன் சொல்லுவாங்களாம், இல்ல அவ பெரிய தவறு பண்ணிட்டா, அதனாலதான் நான் அது பண்ணேன், அது என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
லக்ஷ்மணன் சொல்கிறாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நிகழ்வு நடந்து இது சொல்ல சொல்ல சோமாவால் சொல்லவே முடியாதாம். ரொம்ப அப்படியே நிறுத்திடுவாங்களாம். அந்த அந்த சீன் வந்து சொல்ல முடியாமல் தவிச்சு அப்படியே நிறுத்திடுவாங்களாம். இவங்க 2 பேரும் அனுசியாவும் அவரது தாயும் கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு இருப்பாங்களாம் அந்த கதையை. கேட்டுருக்க எங்கடா சோமா கதை சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தா சோமா அழுதுட்டு இருப்பாங்களாம். என்னம்மா அழுறீங்க அப்படின்னா, இது வரணும் நான் இவ்வளோ ஈஸியாக நான் சொல்லிட்டேன், ஆனால் இனிமே வரக்கூடிய கதை வந்து என்னால் சொல்ல முடியாது, சொல்ல என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா மாதா அவ்வளோ பெரிய கஷ்டங்களை இனி வந்து வரக்கூடிய காலங்களில் அனுபவிச்சிருக்காங்க. அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சும் கூட என்னால் மாதாவுக்கு எந்த வித உதவியும் செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட அவங்க வந்து சொல்லுவாங்களாம். சொன்னோடனே அங்கேருந்து ஒரு குரல் வருமா. அதாவது இவங்கெல்லாம் ஒரு மாதாவுடைய குடிலில் தானே இதெல்லாம் நடக்குது கதைகள்லாம். அப்போ குடிலுக்குள்ளார ஒரு பெரிய உருவம் வந்து காலடி எடுத்து வச்சு உள்ளே வருவாங்களாம். வந்துட்டு, மாதா நீ வருந்தாத, எப்போ பாரு இந்த இடத்துல வந்து நீ ரொம்ப சோகமடைஞ்சிடுற, நீ சோகமடையாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு போவாங்களாம். அப்புறம் இவங்களும் சொல்லுவாங்களாம், நீ வந்து ஓய்வு எடுத்துக்கோ, நீ சொல்ல வேண்டாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னோடனே சோமா சொல்லுவாங்களாம், என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் சொல்வேன், ஆனால் எனக்கு அது வருத்தம் தான். ஏன்னா என்னால் அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலேங்கிற அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்களாம் மாஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா அதன் பிறகு என்ன நடந்துச்சு, சூர்பனகையோட மூக்கை வந்து லக்ஷ்மணன் கட் பண்ணிடுவார், அவள் அழுதுகிட்டே போயிடுவா. அதன் பிறகு ஸ்ரீராமனும் ராவணன் எப்போ வருவாங்க, இந்த விஷயம்லாம் வரக்கூடிய பகுதியில் வரும் மாஸ்டர்ஸ். இந்த பகுதி இதோடு நிறைவுபடுத்திட்டு மீண்டும் நாளை தொடரலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.